தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 37வது வாக்கியம்: இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். நாம் பார்க்கின்றோம் சிறு பிள்ளைகள். இந்த சிறு பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள். அவர்கள் தங்கள் பெற்றோர்களை சார்ந்து வாழ்கின்றவர்கள். அவர்கள் பெற்றோர்களை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள். அப்படி என்றால் சிறு பிள்ளைகள் என்று சொல்லும்போது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், மற்ற நபர்களை சார்ந்து வாழ்கின்றவர்கள், மற்றவர்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றவர்கள். இந்த குறிப்பாக முதியோர்கள், இந்த முதியோர்களை நாம் நோக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் முதியோர்களை கைவிடுகின்ற ஒரு நிலைமை தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் தெய்வம் சொல்ல வார்த்தை, இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்பவர் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார் என்றால், இந்த முதியவர்களுக்கு நீங்களும் நானும் செய்கின்ற நன்மைகள், இந்த பெரியவர்களுக்கு நீங்களும் நானும் செய்கின்ற நன்மைகள், அது எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். காரணம், அவர்கள் பலவீனத்தோடு இருக்கின்றார்கள். அவர்கள் மற்றவர் நம்மை சார்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள் நம்மை நம்பித்தான் இருக்கின்றார்கள். அவர் குடும்ப அங்கத்தினர்கள் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம அத்தனை அந்த முதியவர்களுக்கு, குடும்பத்தில் உள்ள முதியவர்கள் நன்மைகள் செய்ய வேண்டும். அல்லது அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போய் போடுறது அல்ல. அவ்வாறு அவர் முதியோர் இல்லத்தில் போடுகிற சமயத்தில் அவர்கள் படுகிற வேதனை எப்படி என்பது நமக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்திருந்தால் பிற்காலத்தில், எதிர்காலத்தில் நீங்களும் நானும் அவர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் தூக்கி போடுவோம் என்று அவர்கள் அறிந்திருந்தால் ஒரு நாளும் நம்மை அவர் பெற்றெடுத்திருக்க மாட்டார்கள். மாறாக நம்மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் தான் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களே, நாம் செய்த ஒரு காரியம், குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு உரிய மரியாதை நாம் கொடுப்போம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உரிய மரியாதை கொடுப்போம். இதான் தெய்வம் சொல்ல வார்த்தை. பலவீனத்தோடு இருக்கின்ற அவர்கள், சார்ந்து வாழ்கின்ற அவர்களுக்கு நாம் நன்மை செய்கின்ற பொழுது நிச்சயமாக தெய்வம் நம்மையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தில் உள்ள முதியோர்களுக்கு வேண்டிய மரியாதை நாங்கள் கொடுக்காமல் நாங்கள் இருந்தோம் என்றால், இந்த தருணத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றோம். எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.